ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உபாகமம் 16:10 இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். உன் கையின் பிரயாசம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறுப்பின் பலன், அந்த அறுப்பின் மிகுதியை உன் கையில் இருக்கிறதை கொண்டு வந்து அங்கே வைத்து நாம் வணங்குகிறோம். எதற்காக அதை வணங்குகிறோம்? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது, பொங்கல் பண்டிகை என்பது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகையாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது முதலாவதாக பொங்கல், அது ஒரு நிறைவை பற்றி சொல்லப்படுகிறது. நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தான் அது பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் என்று சில பேர் கோஷமிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ அது நிறைவான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. அதே போல மஞ்சள் தூய்மைக்கும் பாதுகாப்புக்கும் அது உதவுவதா இருக்கிறது. ஏன்னா எந்த ஒரு பலகீனம் வந்தாலும் உடனே மஞ்சளை அரைச்சி பூசுங்க, இதெல்லாம் சரியா போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மஞ்சள் ஒரு பாதுகாப்பாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக கரும்பு, அது ஒரு இனிமையான வாழ்க்கை. இனிமையாக எல்லாரும் சேர்ந்து அந்த நாளிலே அந்த கரும்பை கடித்து உறிஞ்சி சாப்பிடும் பொழுது அது ஒரு இனிப்பியா இருக்கும், கசப்பு தன்மை இல்லாதது. அந்த இனிப்பான வாழ்க்கை குறிக்கிறது. கதிர், அதாவது முதல் பலன், அதுதான் கையில கொண்டு வர சொன்னது ஆண்டவரங்க. அந்த வார்த்தை அவர் சொன்னதன் காரணமே அறுப்பின் பலன். அந்த அறுப்புல முதல்ல இருக்கிறத எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் கதிரின் பலன் என்று சொல்றாரு. பழங்கள், பல ஆசீர்வாதங்களை அந்த பழங்கள் குறிக்கிறது. இவைகளை எல்லாம் படைத்ததின் நோக்கமே ஆண்டவர் இந்த பொங்கல் நாளிலே நீங்கள் நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கணும். அவர் உங்களுக்குள்ள இருந்தானா நீங்க எல்லாமாகவே இருப்பீர்கள், சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இந்த பண்டிகைக்கு ஒரு உகந்த ஒரு சந்தோஷம் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதா சந்தோஷம். எதையோ ஒன்று கொண்டாந்து வைத்து முதற் பலன் என்று சொல்லி நாம் கொடுக்கிறோம். முதற் பலனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவரே முதற் பலன். மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தவரும் முதற் பலனா இருக்கிறார். நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவரும் முதல் அவர்தான். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளிலே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது இந்த பொங்கல் ஆசீர்வாதம் உங்களுக்கு மெய்யாகவே வந்து பழிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.